அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் திருப்பாடல் 58 எடுத்து வாசிப்போம். இந்த திருப்பாடல் தாவீதுடைய கழுவாய் பாடலாக சொல்லப்படுகிறது. கழுவாய் பாடல் என்றால் என்ன? மிக்டாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த மிக்டாம் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அடிக்கடி மிக்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆசிரியர்கள் பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். காட்டம் என்ற ஒரு வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல். அந்த அடிச்சொல்லுக்கு அக்காத்திய மொழியில் மூடுதல் என்று பொருள் உண்டு. பாவங்களை கழுவுதல் என நாம் பொருள் கொள்ளலாம். ஆக இந்த பாடல் ஒரு மிக்டாம் பாடலாக, கழுவாய் பாடலாக நாம் பார்க்கின்றோம். இந்த பாடலிலே மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், நீதியை கடைபிடிக்க வேண்டும். நடுவர்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள் எல்லோருமே அந்த தலைமை பொறுப்பை எடுத்து செய்கின்ற பொழுது, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற பொழுது நீதி வழுவாது அவர்கள் நேர்மையோடு ஆட்சி செய்ய வேண்டும். இந்த பாடல் தலைவர்களுக்கும் நடுவர்களுக்கும் குறிப்பாக சொல்லப்படுகிற பாடல். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய ஆட்சியிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும். கடவுள் நீதியின் தேவன். அந்த நீதியின் தேவன் பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது நீதியை எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாடல் ஆசிரியர் பொல்லார் தீயோருடைய தண்டனைக்காக மன்றாடுகிறார். அதாவது ஆட்சியாளர்கள் நீதியை கடைபிடிக்காமலே ஆட்சி செய்கிறார்கள் என வேதனையோடு ஆண்டவிடம் முறையிட்டு செபிக்கிறார். நீதி வழங்க வேண்டுமென அவர் வேண்டுகின்றார். முதல் வசனம், ஆட்சியாளரே, எபிரேய மொழியில எலீம் என்று சொல்லப்படுகிறது. எலீம் என்று சொன்னால் நடுவர் என்று பொருள். ஆட்சியாளரே, அதாவது மக்களுக்கு நீதியை வழங்குகின்ற மனிதர்களே, நீவீர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா? ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நீங்கள் நடுவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உண்மையாகவே நீதியோடு தீர்ப்பு வழங்குகிறீர்களா? உங்களுடைய ஆட்சியில் நீதி நேர்மை இருக்கிறதா என்ற ஒரு வினாவோடு இந்த பாடல் துவங்குகிறது. மாந்தருக்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா? இன்னொரு கேள்வி. உண்மையாகவே நீங்கள் இந்த மக்களுக்கு நீதியான தீர்ப்புகளை வழங்குகின்றீர்களா? ஆக இந்த பாடலுடைய முதல் வரி நீதியை நாம் இந்த உலகிலே கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இல்லை என்று சொல்கிறார். 2 வினாக்களை தொடுத்த பிறகு நீதி இருக்கிறதா என்று கேட்ட பிறகு இல்லை என்று சொல்கிறார். அதாவது அழுத்தமாக சொல்லுகிறார், நாட்டிலே நீதி இல்லை, நடுவர்கள் நீதியை கடைபிடிப்பதில்லை என்று இவர் 2வது வசனத்திலே முதல் வார்த்தையாக சொல்லுகிறார் இல்லை. அந்த வினாவுக்கு பதிலாக அவரே சொல்லுகிறார் இல்லை. அநீதியானவற்றை செய்வதற்கு நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள். நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையாயிருக்கின்றீர்கள். நடுவர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும், ஆனால் நடுவர்களே அந்த தீமைக்கு உடந்தையாயிருக்கிறார்கள். அந்த தீமையோடு அவர்கள் சேர்ந்து நீதியை புரட்டுகின்றார்கள். நீங்கள் தீமைக்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பொல்லார் கருவிலிருந்தே நெறி தவறி சொல்கின்றனர். எங்கிருந்து? கருவிலிருந்தே. பாருங்கள், கருவிலிருந்தே, பிறப்பிலிருந்தே அவர்கள் தீமை செய்கிறார்கள். பிறப்பிலிருந்தே பொய் பேசி திரிகின்றனர். அவருடைய பிறப்பிலிருந்தே அந்த செயல் வெளிப்படுகிறது. ஆரம்பம் முதலே அவருடைய வாழ்க்கை ஒரு நெறி தவறிய வாழ்க்கையாக இருக்கிறது. அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது. அந்த பாம்புக்கு சொல்லுகிறார். அவருடைய எண்ணம், அவருடைய செயல்கள் அனைத்தும் ஒரு பாம்பு, நச்சு பாம்புக்கு இவர் சுட்டி காட்டுகிறார். அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது. செவிட்டி விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர். இந்த நடுவர்கள், ஆட்சியாளர்கள்
யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். நீதியை கடைபிடிக்க சொல்லி மக்கள் சொன்னாலும் அது அவருடைய காதிலே விழாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஒரு அழகான ஒரு உருவகத்தின் வழியாக சொல்லுகிறார். பாம்பாட்டி மகுடி ஊதுகிறார் பாம்பாட்டி. ஆனால் அந்த பாம்பு அதை கேட்கவில்லை. கேட்காமல் இருந்தால் எப்படி அது ஆடும்? அந்த இசையை கேட்டால் தானே அது ஆடும். அதுபோல ஆட்சியாளர்கள் யார் என்ன சொன்னாலும் அவருடைய செவியிலே விழாது, கேட்க மாட்டார்கள். அவர்கள் போக்கிலே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள், நீதியை கடைபிடிக்க மாட்டார்கள். அதை சொல்லும்போது மிக அருமையாக சொல்கிறார். பாம்பாட்டி மகுடி ஓசை அவ்விரியனின் காதில் விழாது, அவன் திறமையுடன் ஊதினாலும் அதற்கு கேளாது. கடவுளே, அவர்களின் வாயின் பற்களை நொறுக்கிவிடும். ஆண்டவரே, அந்த இள சிங்கங்களிடையே சிங்கங்களின் கடை வாய் பற்களை உடைத்துவிடும். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி இவர் விமர்சனம் படுத்துகிறார். ஆண்டவரே, அவர்களை நீ தண்டியும், அவர்களை கட்டுக்குள் கொண்டு வாரும். கட்டுப்படுத்த முடியாத அந்த மக்களை ஆண்டவரே நீரே வந்து அவர்களை கட்டுப்படுத்தும் என்று வேண்டுகிறார். அடுத்ததாக நாம் ஒரு 4 ஓமைகளை படிக்கிறோம். இந்த ஓமைகள் வசனம் 7 முதல் 9 வரை இருக்கிறது. காட்டாற்று நீர் போல, முதலாவதாக காட்டாற்று நீர் போல அவர்கள் மறைந்தொழியட்டும். எப்படி இவர்கள்லாம் மறையணும், ஒழியணும், அவங்களுக்கு எப்படி ஒரு முடிவு கட்டணும் அப்படி சொல்லும்போது ஒரு வழியாக சொல்லுகிறார். காட்டாற்று நீர் போல அவர்கள் மறைந்தொழியட்டும். அவர்கள் தம் வில்லை நான் ஏற்றியவுடன் அம்புகள் முறிந்து போகட்டும். இரண்டாவது ஓமை நத்தை. ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போல் ஆகட்டும். பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பிண்டம் போல் ஆகற்ற. மூன்றாவது அந்த பிண்டம் போல ஆகட்டும். நான்காவது முட்செடி சுழற்காற்றினால் அடித்து கொண்டு போகப்படுவது போல ஆகட்டும். முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழற்காற்றினால் அவர் அடித்து கொண்டு போவார். இவ்வாறாக 4 ஓமைகள் வழியாக பொல்லாருடைய அழிவை பற்றி இந்த ஆசிரியர் நமக்கு மிக சிறப்பாக எடுத்துக் கூறுகிறார். தீயோ தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும்போது மகிழ்வர். அவர்கள் தம் பாதங்களை பொல்லாரின் இரத்தத்தில் கழுவர். தீயோ தண்டிக்கப்படுகின்ற பொழுது உண்மையான ஆட்சியாளர்கள் தங்களுடைய காலத்திலே ஆட்சி புரியாத பொழுது, நீதியை புரட்டுகின்ற பொழுது, நீதிக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அந்த ஆட்சி நிலவக்கூடாது. அவர்களுடைய வாழ்விலே கடவுள் குறுக்கிட்டு தண்டிக்க வேண்டும். அவங்க தண்டிக்கப்படும் போது இந்த நேர்மையாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாம். கடவுளுடைய அந்த ஆட்சியை பார்த்து, அவருடைய நீதி தீர்ப்பை பார்த்து அவர்கள் விழா கொண்டாடுவார்கள், மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். அப்போது மானிடர் உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு உண்டு, மெய்யாகவே பூவுலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர். கடவுள் அநீதியான ஆட்சியாளர்களை தண்டிக்கும் பொழுது, தீமையை கண்டிக்கும் போது கடவுள் உண்மையாகவே நேர்மையாளர் சார்பாக இருக்கிறார், நேர்மையாளருக்கு கைமாறு கொடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களிடையே அதிகரிக்கும். இந்த பாடல் மிக ஒரு சிறப்பான பாடல். இந்த திருப்பாடலிலே நாம் நம்முடைய செபங்களோடு நீதி இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவரும் மற்றும் எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் தங்களுடைய வாழ்விலே நீதியை கடைபிடிக்க வேண்டும். நீதியை கடைபிடித்து வாழ்வது ஒரு நல்ல ஆன்மீகமாகும். செபிப்போம். அன்பு தந்தையே, இயேசுவே, தூய ஆவியே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிறேன். நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மக்களாகவே வாழ கிருபை செய்வீராக. எங்களுடைய வாழ்விலே நீதி மலரட்டும்.
ஆண்டவரே, நீர் நீதியின் தேவன். இந்த உலகிலே நீதியை நிலைநாட்டுகின்ற, நீதிக்காக போராடுகின்ற அனைத்து மக்களையும் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, அநீதியை நீர் கண்டியும். நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்கின்ற அந்த மக்களுக்கு ஆண்டவரே, நீர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவர்கள் நீதியோடு வாழவும் ஆட்சி செய்யவும் அவர்களுக்கு துணை புரியும். அன்பு தந்தையே, இந்த பாடல் வழியாக நீர் நீதியின் தேவன் என்பதை நாங்கள் நினைத்து அறிந்து உம்மை போற்றுகிறோம். நீர் உண்மையாகவே இந்த உலகிலே இருக்கிறீர். பொல்லாருடைய அநீதியை கண்டு பொறுமையாக இருக்கிறீர். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தந்தையே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஏற்ற மக்களாக நீதியோடும் நேர்மையோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.